ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். அன்பு நேயர்களே, கடந்த வாரங்களில் நம்ம ஊரக மற்றும் கிராமப்புற குழந்தைகளுடைய வளர்நிலை, வளர்ப்பு நிலை, அவர்களுடைய வாய்ப்புகள், அதனுடைய பங்கேற்பு, இதெல்லாமே நம்ம அழகாக பார்த்துட்டே இருந்தோம். நிறைய பேசணும், தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்பாக நாம் போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு சின்ன ரீக்கேப் பார்க்கலாமா? அப்படின்னா இப்போ நகர்ப்புறத்தில் இருக்கிற குழந்தையா இருக்கோ, கிராமப்புறத்தில் அந்த ஃப்ரீடம் எக்ஸ்போஷர்ஸ், ஃப்ரீடம் என்விரான்மெண்ட் அது ரோல் எடுக்கும். தன்னால் யோசித்து அவன் செஞ்சுட்டு வர்றது கிடையாது. கிராமத்து குழந்தைங்களுக்கு நம்ம இதை கொடுத்துருக்க கூடாது. அவங்க பேரண்ட்ஸு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு தேடி தேடி கண்டுபிடிச்சி குழந்தைங்களை அதில் நுழைச்சிடுவாங்க. இந்த மாதிரி ஏராளமான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிற மாணவர்களையும் நம்ம நகர்ப்புறத்தில் பார்க்கும். சமூக ஆர்வலர்கள் பலர் இதுக்கு உதவி செய்யற. ஸோ அந்த குழந்தைங்க அந்த இடத்துல ரொம்ப பாதிக்கப்படும். அவனுக்கு அதுதான் வாழ்க்கை. நீங்கள் 100 IQ வச்சிருக்கலாம், பட் எனக்கு எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியாமல் இருக்கலாம். போன வாரம் என்னென்ன பேசணும் அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட் ஒரு சின்ன ரீகேப் பார்த்தோம். இப்போ தொடர்ந்து நாம் என்ன விஷயங்களை பற்றி பேச போகிறோன்றதை தொடர்ந்து பார்க்கலாம். சேலம் எக்ஸ்பிரஸ் நடராஜன் அந்த இந்தியன் கிரிக்கெட் டீமில் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு தாரமங்கலம் சின்னப்பம்பட்டியிலேருந்து தான், ஒரு கிராமத்துலேருந்து தான் அந்த பிளேயர் உருவானாங்க. அவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சதுனால தான் அவங்க இந்த அளவுக்கு டெவலப் ஆகியிருக்காங்க. அப்படி டெவலப்பாக இருந்தாலும் டீச்சர் சொன்ன மாதிரி ஒரு சில குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அது எல்லாமே கிடைச்சி டெவலப் ஆகுறாங்க. இன்னும் சில குழந்தைங்க பேரண்ட்ஸ் அதை ட்ராப் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ செஸ் காம்படிஷன் பிஆர்சி லெவலில் நடந்தது இல்லைங்களா, இதில் நான் எங்கள் குழந்தைங்க எல்லாமே நல்லா விளையாடுவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 15 குழந்தைங்க நல்லா விளையாடுவாங்க. ஒரு 5 குழந்தைங்கள நாங்கள் பிஆர்சி சென்டருக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டோம். பேரண்ட் நாட் அலவுடு. அப்புறம் அது இல்லாமல் இன்னொன்று, அவங்களுக்கு தேவையான திங்ஸ் அது எதனால் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அதை கேட்டால் குழந்தைங்கிட்ட ஏன்டா அவங்க அப்பா விட மாட்டேங்கிறாங்க, என்ன காரணம் அப்படின்னா, டீச்சர் நாங்கள் அங்கே போகணுன்னா கட்டிங் பண்ணி விடுங்க, செப்பல் நல்லா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். எங்களுக்கு அங்கே போகும்போது மற்ற குழந்தைங்களாம் நல்லா நீட்டாக வராங்க, எங்களுக்கு எங்கள் பேரண்ட் வாங்கி தர மாட்டேங்கிறாங்க, அது வாங்கி நீ அங்கே போனீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் கேட்போன்னு சொல்லிகிட்டே விட்டுடுறாங்க அப்படின்றாங்க. என்னோட மாணவன், ஒரு 8வது மாணவன் இந்த செஸ் காம்படிஷன் போகலன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் அவங்க அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் அந்த தம்பி வரல. ஏன் நல்லா படிக்கிற பையன், ஃபஸ்ட் ரேங்க்கு, நல்ல A கிரேட் தான். அவனுக்கு ஆசை, போகணும்னு ஆசை. கேட்ட உடனே நான் அடுத்த நாள் ஒரு 1 வீக் கழிச்சுட்டு ஏன்ப்பா வரல அப்படின்றதுக்கு, மிஸ் தோட்டத்தில் வேலை, எங்கள் அப்பா விடலை அப்படின்னு அது ஸ்ட்ரைட்டாக அவன் சொல்லலை. ரீசன், நீ என்ன தினேஷ் நீ டல்லாக பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்ட பிறகு அலறான். 8th பையன் அலறான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்ப்பான்னு கேட்டால், நான் செஸ் காம்படிஷன் போகணும், கட்டிங் பண்ணி விடுங்க, செப்பல் வாங்கி கொடுங்க, சங்ககிரி வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன், அப்பா விடலை அப்படின்றாங்க. அது சில பேரண்ட் விட மாட்டேங்கிறாங்க, திறமைகள் இருந்தாலும். இப்போ இந்த சேலம் எக்ஸ்பிரஸ் நடராஜன், திறமைகள் இருந்தாலும் வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு விதத்தில் அந்த பொருளாதார சூழ்நிலை, அது நெசசிட்டி இல்லை, அது நீடே இல்லை அவங்களுக்கு அது வாண்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட நீட்ஸில் சொல்கிறோம் இல்லைங்களா, பேசிக் நமக்கு சாப்பாடு வேணும், நம்ம தூக்கம், ஒரு வீடு வேணும், அதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இதுக்கு நீ எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபாய் செலவு பண்ணுறது அது எக்ஸ்ட்ரா செலவு. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் மணி. சொல்லுங்க. சேலம் எக்ஸ்பிரஸ் அந்த நடராஜன் அவங்களோட இது கூட இந்தியன் கிரிக்கெட் டீமில் நல்லா ஷைனாக இருக்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கல. இப்போ ஒரு ரிப்போர்ட் அவங்கள கோச் பண்ணுற கோச்சஸ் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இன்னும் நிறைய அவங்க கோச்சிங் ரெகுலராக ப்ராக்டிஸ் கரெக்டாக இருந்தால் இன்னும் நல்லா ஷைன் ஆவாங்க. இன்னும் அவங்க கொஞ்சம் நல்லா முரட்டுத்தனமாக விளையாடுறாங்க, அவ்வளோதான். இன்னும் கரெக்டாக அது கம்ப்ளீஷன் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த வாய்ப்புகள் பயன்படுத்த முடியல. இது ஒரு பொதுவான பயணம், கிராமமாக இருக்கட்டும் நகரமாக இருக்கட்டும், லேக் ஆஃப் மென்டர்ஷிப் அது ஒரு முக்கியமான விஷயம். எக்ஸாக்ட்லி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட டேலண்ட் இருக்குது, ஒரு இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, பட் ஹவு டு கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு மென்டர்ஷிப் வேணும். உங்கள்கிட்ட இந்த டேலண்ட் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இருக்கணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த டேலண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே இருக்குது, ஹவு டு அப்ரோச், ஹோம் டு அப்ரோச், வேர் டு அப்ரோச், இந்த மெத்தடாலஜிலாம் வேணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக யாராவது கைட் பண்ணணும். அது லேக்காக இருக்குது, நகரத்துலேயும் சரி கிராமத்துலேயும் சரி. கிராமத்தில்னா சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இருக்குது, சில டேலண்ட்ஸ், எல்லாமே டேலண்டாக இருக்க மாட்டாங்க, சில பேர் டேலண்டாக இருப்பாங்க. அந்த டேலண்ட்டை ஷைன் பண்ணணுன்னா யாராவது ஒருத்தர் கைட் பண்ணணும். அந்த கைடன்ஸ் கண்டிப்பாக இல்லை கிராமத்தில். நகரத்தில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ தே ஆர் டிஸ்ட்ராக்டட். அதுக்கு போகலாமா, இதுக்கு போகலாமா, எதை செலக்ட் பண்ணுறது, நிறைய இருக்கிறதுனால எதை செலக்ட் பண்ணுறது, சூஸ் பண்ணுறதுல ஒரு கன்ஃபியூஷன். ஸோ அதுக்கு ஒரு மென்டர்ஷிப் தேவைப்படுது.
ஸோ லேக் ஆஃப் மென்டர்ஷிப்புங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று, இப்போ நீங்கள் கிராமத்தில் படிக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஃபஸ்ட் ஆளாக கிராமத்துலேருந்து ஒரு கிராஜுவேட் ஆகிட்டு வந்துட்டீங்க, முதல் தலைமுறை வந்துட்டீங்க. அந்த முதல் தலைமுறை மேபி அவங்க கிராமத்தில் இருக்கிறவங்களே ஹெல்ப் பண்ணலாம். அது இப்போ சுச்சுவேஷனில் லேக் ஆகிருக்கு. ஏன்னா அவங்க நகரத்துக்கு மூவ் ஆகிடுறாங்க. என்னோட ரிலேட்டிவில் ஒருத்தர் மேபி 15 years பேக் ஃபஸ்ட் டைம் விஓவாக இருந்தார். விஓவாக செலக்ட் ஆனார், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் செலக்ட் ஆனார். இப்போ அவர் கைட் பண்ணி இப்போ அந்த கிராமத்தில் எல்லா வீட்லேயுமே ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க. சூப்பர். ஸோ அந்த மென்டர்ஷிப் இருந்ததுன்னா எல்லாருமே டேலண்ட் இருந்தால் ஏதோ ஒரு விதத்தில் சக்சீட் பண்ணலாம். எக்ஸாக்ட்லி, அருமையான ஒரு டேர்ம். ஆனால் சார் சொல்லிட்டு இருந்தார், அதாவது டீச்சர்ஸ் நாங்கள் வந்து அவரை டியூன் பண்ணி விட்டோம் இவரை மிலிட்ரியில். தட் இஸ் அ மென்டர்ஷிப். இப்போ அது புரியுது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இது நமக்கு புரியுது. அங்கே யாரோ ஒருத்தர் நடுவில் வேணும்னு சொல்லி இப்போ வாய்ப்புகள் இருக்குது, தயாராகவும் இருக்கிறாங்க நடுவில். அப்போ அந்த ரோல் எங்கே மிஸ் ஆகுது? பேரண்டல் சைடில் மிஸ் ஆகுதா, இல்லை சொல்லிக் கொடுக்குற டீச்சர் சைடில் மிஸ் ஆகுதா? அது என்ன பேசுங்களேன், சொல்லுங்களேன். உண்மையை சொல்லணுன்னா நம்ம பேரண்ட் கிட்ட நம்ம இதை எதிர்பார்க்க முடியாது சார். இஃப் தே ஆர் வெல் எஜுகேட்டட் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அந்த குழந்தைய அவங்க கைட் பண்ணியிருப்பாங்க. அது இல்லாத பட்சத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலை நம்பி அவங்க கொண்டு வந்து விடுறாங்க. அவங்க என்ன நம்பி வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், சார் சொன்ன மாதிரி இங்கே வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைங்க சார். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குது, ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. கரூர் பக்கத்தில் ஒரு வில்லேஜ்லேருந்து இங்கே காலேஜுக்கு வந்த ஒரு பையன், ஈ வாஸ் வெயிட்டிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. கேம்பஸ் இன்டர்வியூ அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஆழமாக பிடிச்சிக்கிட்டு தனக்கு எப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னு சொல்லி ஈ வாஸ் வெயிட்டிங். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஈ காட் சக்சீடட் இன் TCS. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைகள் சக்சீட் பண்ணி போகிறாங்க. எனக்கு திருமணமான புதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான மாணவன் இருப்பான். தமிழ் மீடியத்துக்கு நான் ஆசிரியராக போயிருக்கேன். எங்களுக்கு அப்போ தான் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, ஃபஸ்ட்டு 1 year பேபி இல்லை. அந்த பையனோட அப்பா இறந்துட்டாங்க. அந்த பையனுடைய படிக்கக்கூடிய திறமையும் அவனுடைய பழகக்கூடிய திறமையும் பார்த்து நான் அவன்கிட்ட மயங்கிட்டேன் உண்மையாலுமே. சச் அ நைஸ் ஃபெலோ. அப்போ எனக்கு எப்படி அதை அப்ரோச் பண்ணுறேன்னு தெரில. ஏன்னா நானும் அப்போ தான் 26 years ஓல்டு. நானே என் ஒய்ஃப் அவங்க வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறோம், இந்த பையனை எனக்கு தத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. நான் கேட்டேன், எனக்கு தத்து கொடுத்துருங்களேன் இந்த பையனை, எப்படியாவது நான் படிக்க வச்சுறேனே அவனை. ஏன்னா அவனுடைய டேலண்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு நிறைஞ்சிருக்கும் சார் கிளாஸில். அப்போ அவங்க யோசிச்சு சொல்கிறேன்னு சொன்னால் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. கண்டிப்பாக குழந்தைய கொடுத்துருவாங்க நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லி. ஆனால் 2-3 நாள் கழிச்சு அவங்க தாய்மாமா வந்து சொல்கிறாரு, எங்கள் குடும்பத்தில் அந்த பழக்கம் இல்லை, அவனை என்ன பண்ணணும்னு சொன்னார். நான் சொன்னேன், அவன் இன்ஜினியரிங் படிக்க வைங்கன்னு. அவன் இன்ஜினியரிங் படிக்க வைங்க சார் அப்படின்னு. அந்த இதை அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க சார். சார் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க இன்ஜினியரிங் படிக்க வச்சு இந்த பையன் வந்து இப்போ ஆரக்கல்ல இருக்கான். நல்ல பிளேஸ்மெண்ட்டு. ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கெட் டுகெதர் போயிருந்தோமோ அந்த சம்பவத்தை அவன் ஞாபகப்படுத்துகிறான். ஸோ டீச்சர் பிளேஸ் அ மேஜர் ரோலுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கேரியர் கைடன்ஸுங்கிறத கரிக்குலமில் ஒரு சின்ன பார்ட்டாக கொண்டு வரணும். கிராமத்து குழந்தைகள் எந்த விதத்தில் அவங்க வந்து தப்பு செஞ்சாங்க, இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு. ஸோ கரிக்குலம்லேயே கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுக்காக ஒரு டீச்சர் ஹேஸ் டு பி ட்ரெயின்டு. கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணப்படுவார்கள். பண்ணும்போது அந்த குழந்தைக்கு உண்டான நாலேஜ் அவங்க கொண்டு போகணும். ஒரு குழந்தையோட இறுதியங்கிறது ஒரு பெப்சி பாட்டில் மாதிரிங்க சார். பெப்சி பாட்டில் ஓப்பன் பண்ணும்போது அதோட லிக்வர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கருப்பு கலரில் இருக்குது. நீங்கள் நல்ல தண்ணி கீழே வச்சு அந்த பைப்பை திருப்பி விட்டு பாருங்கள், அந்த தண்ணி உள்ளே வர அந்த கருப்பெல்லாம் வெளியே போய் ஒரு சில நிமிடங்களில் அந்த பெப்சி பாட்டில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பாட்டிலாக இருக்கும். நான் அப்படி தான் மாணவனை பார்க்குறேன். ஐ சி எ ஸ்டூடெண்ட் ஆஸ் அ சோல். அவங்ககிட்ட குறைகள் இல்லை சார். அவனுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம எடுத்து ஊட்டி விட்டோம்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக நம்ம ஊட்டி விட்ற 4 வாயில் கண்டிப்பாக ஒரு இதை பிடிச்சிக்குவாங்க. கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பிடிச்சி அவன் மேலே வர முடியும். நம்ம தான் அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தரணும். கரிக்குலம் சேஞ்சஸில் கொஞ்சம் கொண்டு வந்தோம்னா இந்த மாணவர்களுக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கும் சரி நகர்ப்புற மாணவர்களுக்கும் சரி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை தெரியப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அவங்க வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சார். இல்லை, உண்மையிலுமே பாராட்டுகள் சார். அது உங்களுடைய ரோலை ரொம்ப சந்தோஷமாக நான் ஏற்றுக்கிறோம். உண்மையிலுமே பெரிய விஷயம் தான், நான் மறுக்கலை. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் சொல்லிட்டீங்க டீச்சர் தான் மேஜர் ரோலுன்னு. இப்போ இங்கே ஒரு டீச்சர் அவங்க ஸ்கூல் நடந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. நான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன்றாங்க. ஆனால் பேரண்ட் ஒத்துக்கலைன்றாங்க. அப்போ என்ன செய்யலாம்? நீங்கள் சொல்லிட்டீங்க டீச்சர் தான் மேஜர் ரோலுன்னு. இப்போ இங்கே ஒரு டீச்சர் அவங்க ஸ்கூல் நடந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. நான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன்றாங்க. ஆனால் பேரண்ட் ஒத்துக்கலைன்றாங்க. அப்போ என்ன செய்யலாம்? இப்போ இங்கே நீங்கள் சொல்கிற அதே ஒரு மாடல் டீச்சர் தானே. இப்போ இது மாதிரி நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. இப்போ ரூரல்ஸில் எல்லாருமே வந்து நிறைய இருக்குது, கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆசைப்படுறாங்க. பட் ஆனால் ஒன்றும் இல்லை, லாஸ்ட் வீக் ஒரு August 15th ப்ரோக்ராம் நம்ம மாதா தொலைக்காட்சியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். இண்டிபெண்டன்ஸ் டே சிறப்பான ப்ரோக்ராம். கிராமப்புறங்களிலிருந்து குழந்தைங்களை கொண்டு வரணுன்றது தான் ஒரு ஐடியா பண்ணுறோம். நம்ம CEO ஃபாதர் சொல்கிறாரு கூட்டிகிட்டு வரணும் ப்ரோக்ராம் பண்ணலான்னு. கஷ்டப்பட்டோம். ஏன்னா
இது ஒரு பெரிய ஃப்ளோரு. இந்த ஃப்ளோரில் அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து உட்கார வைங்க, இன்ட்ராக்ட் பண்ணலாம். இவர் வராரு, நம்ம இமான் அண்ணாச்சி ப்ரோக்ராமு, அந்த குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ணலாம், நல்லா இருக்குன்றேன். நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு வரல நிறைய முடியல, பேரண்ட்டு வந்து அது கையில் எடுக்கலை, வெரி ஃபியூ. அப்போ நீங்கள் ஓகே டீச்சர்ஸ் நம்ம இன்சிஸ்ட் பண்ணுறோம், ஆனால் பேரண்ட்டுக்கிட்ட அந்த இது இல்லையே, அது என்ன பண்ணலாம் சார்? ஒரு வெற்றியின் பாதைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாதையில் நிறைய தடை கற்கள் வரதான் சார் செய்யும். பேரியர்ஸ் வில் பி தேர். பேரியர்ஸை வந்து கண்டிப்பாக மேற்கொண்டு தான் போகணும். என்னிடத்துல ஒரு மாணவன் படிச்சுட்டு இருக்கான். அவன்கிட்ட ஒரு நாள் நான் பேசுகிறேன், நீ என்ன போய் நீ என்ன சேலரி எதிர்பார்ப்பேன்னா, ஐ வாண்ட் டு பிகம் அன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி கேஷுவலாக சொன்னான். ஒன் இயருக்கு முன்னால். அவன் நீ என்னவா இன்ஜினியர் ஆகிற, ரைட், என்ன சேலரி எதிர்பார்க்குற அப்படின்னு சொன்னோன்னா அவன் திருப்பி எனக்கு கொடுத்த பதில் பயங்கர ஆச்சரியமான பதில் சார். எனக்கு சுந்தர் பிச்சையோட சேலரி வேணுங்கிறான், 2400 கோடி ரூபா வருஷத்துக்கு. எங்கப்பா நீ பார்த்த அப்படின்னு சொன்னால் அவன் சொல்கிறான், நான் டிவி வாட்ச் பண்ணுவேன் சார், நான் கூகுள் நியூஸில் பார்ப்பேன் சார், இதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார், எனக்கு அந்த சேலரி வேணும்னு சொன்னான். நான் ஐ வாஸ் ரியலி அஸ்டானிஷ்ட். நான் நினச்சேன் 1 லட்சம் 2 லட்சம் கேட்பான்னு சொல்லி. பட் சுந்தர் பிச்சையோட சேலரி எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறது அந்த மாணவனுடைய குறிக்கோள். அப்போ தடை கற்கள் இந்த பகுதின்னு இல்லை சார், கிராமங்கள்னு கிடையாது, எல்லா இடத்துலையும் நகர்ப்புறத்துலையும் தடை கற்கள் இருக்குது. நாங்கள் சேலத்தில் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் போயிருந்தபோது அங்கே அமைதியாக ஒரு ஆசிரியர் அழகாக இப்படி உட்காந்துருக்கார். அவரிடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நாங்கள் எல்லாம் எங்களை குளிச்சு ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அவர் அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, தன்னுடைய லைஃப் முழுசுமே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் எப்போவுமே 10% தான் கொடுத்துருக்கிறார். அவர் அதை பற்றி வெளியவே அதை அவர் பெருமையாக கூட நினைக்கல, அவர் தன் கடமையாக நினைக்கிறார். அவர் சொல்கிறார், எல்லாமே ட்ரைபல் குழந்தைங்க சார். அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு தடைக்கற்கள் இல்லையான்னு. எல்லாமே தடைக்கற்கள் தான் சார், ஒன்றொன்னா உடச்சிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ தடைக்கற்கள் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கும் சார். நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி, எய்தர் பேரண்ட்டாக இருப்பாங்க, அந்த குழந்தையாக இருப்பாங்க, ஏன் டீச்சரே கூட தடைக்கற்களாக இருப்பாங்க. நமக்கு ஒரு குழந்தைய பிடிச்சிருக்காது, அவன் முன்னால் வரது பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் நம்ம அந்த மனப்பக்குவத்தை மாற்றும் பொழுது குழந்தைக்கு இருக்கக்கூடிய தடை கற்களை நிச்சயமாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஓகே, விஷயங்கள் இருக்கா? ஓகே, இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிராஜிங் நம்ம அதை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க, அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா கிராமப்புற குழந்தைகளும் நகர்ப்புற குழந்தைகளும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை, முதல்ல வாய்ப்புகள் அவங்களுக்கு போய் சேருதா அப்படின்னாவே அங்கே கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன இது வந்துச்சு. அதாவது நகர்ப்புறங்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதிகமாக இல்லை நிறையா இருக்குது, இங்கே வந்து ரொம்ப குறைவாக இருக்குன்னு. ஆனால் குறைவாக இருக்கிற இடத்துல ஆர்வம் அதிகமாக இருக்குது, போய் சேர முடியல அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த குழந்தையுடைய வளர்ச்சியில், அதனுடைய இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் இந்த வாய்ப்புகள் வந்து ஒரு மேஜர் ரோல் நினைக்கிறேன் இல்லைங்களா? ஸோ அது வந்து எப்படிப்பட்ட ரோல் இருக்குது, அது அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாமா, தேவையில்லையா, இல்லை அது வேணுமா அந்த ரோலில், டெவலப்மெண்ட் ரோல்? நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ட்ரையாங்கிள், அதில் நம்ம டாப் ஆஃப் ட்ரையாங்கிள் தான் செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்னு சொல்லுவோம். அது நான், எனக்கு, என்னால் முடியும். இப்போது ஒரு லாங்குவேஜ்னாலும் சரி, நீ எப்படி கேஷுவலாக லாங்குவேஜ் யூஸ், இங்கிலீஷோ தமிழோ வாட் எவர் பி இட், நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, உங்களால் எவ்வளோ சரளமாக பேச முடியுது, இது எல்லாமே மேக்ஸ் லாட் ஆஃப் அ டிஃப்ரென்ஸ் வென் யூ கோ ஃபார் அ ஜாப். நீங்கள் ரூரல் அர்பன் அதெல்லாம் இல்லை, யூ ஆர் அ கிராஜுவேட், நீ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், நீ ஒரு இன்டர்வியூக்கு போகிற, அவ்வளோதான் பார்க்க போகிறாங்களே தவிர நீ எங்கேருந்து வரது எங்கே யாரும் பார்க்க போகிறது இல்லை. அப்போ உன்னோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் அங்கே கொஸ்டின் மார்க் வரும். உன்னால் எவ்வளோ ஈஸியாக பேச முடியுது, உன்னால் எப்படி கன்வின்ஸ் பண்ண முடியுது, அப்போ உங்களோட எக்ஸ்போஷருங்கிறது கண்டிப்பாக இட் வில் ஷோ. அப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது ஸ்மார்ட்டாக இருக்கலாம், ஆனால் அவனால் அந்த இன்டர்வியூவில் ப்ரெசென்ட் பண்ண முடியல, அவனுக்கு அந்த ஜாப் கிடைக்காது. மேபி ஹி வுட் ஹவ் டன் பெட்டர் தென் தட். டெஃபினட் அந்த பையனோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருப்பான், ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஏன்னா அவனுக்கு என்ன சொல்ல முடியல, சொல்ல தெரியல, அவர் சொல்கிற விதத்தில் சொல்லலை. ஸோ ஒரு ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக எக்ஸ்போஷர் முக்கியம். ஆனால் ரூரல் சைடில் அவங்க சொன்ன மாதிரி இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அது எவ்வளோ அந்த குழந்தைங்களுக்கு போய் சேருது, ரெண்டாவது அவங்க சொன்ன மாதிரி எத்தனை பேரண்ட்ஸ் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க, மூணாவது எத்தனை டீச்சர்ஸ் அதை கைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே பிளேஸ் அ மேஜர் ரோல் அட் த கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் ஆஃப் அ சைல்டு. கண்டிப்பாக அது நான் பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு வில்லேஜ், எங்கள் ஹஸ்பண்ட் சைடோட வில்லேஜ் ரொம்ப இன்டீரியர் வில்லேஜ். ஆக்சுவலாக என் பையனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு அப்புறம் ஆன்லைன் கிளாஸஸ், டியூஷன்ஸ் எல்லாமே ஆன்லைன் தான் நடக்குது. அவங்க சொல்கிற மாதிரி 4G இப்போ இங்கே நான் ஊருக்கு போகவே முடியல, ஏன்னா கிளாஸ் அங்கே பார்க்க முடியாது, ஆன்லைன் கிளாஸோ எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. அண்ட் அதனால் எனக்கு அங்கே போக ரொம்ப பிடிக்குது. ஆனால் we are not able to, இங்கே கிடைக்குது எனக்கு அங்கே கொடுக்க முடிய மாட்டேங்குது. அந்த ஒரு டிஸ்பேரிட்டி எங்களுக்கே தெரியுது. லாங்குவேஜ்
அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல். ஆனால் அங்கே குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சில விஷயத்தில் ஒரு ஃபங்க்ஷன் தான் பண்ண அது பண்ணணும்னா குடல்னு முடிச்சிருவாங்க. நம்ம பசங்களை திணறாங்க, இது இப்படி எடுக்கிறது அது எப்படி எடுக்கிறது இது பண்ணதுன்னு திணறாங்க. அவங்க டப்புன்னு முடிச்சிடுறாங்க. எவிடெண்ட்டாக நமக்கு தெரியுது த வே தே ஆர் லுக்கிங் அட் திங்ஸ். இவங்க அந்த கடையா இப்படி போய் அப்படி போனோமா, அவங்க எப்படியோ போய் எதை கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த ஒரு அப்ரோச் டு லைஃப்ங்கிறது டெஃபினட்டாக கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இட் இஸ் அன் மிக்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, நீ காலேஜுக்கு வரும்போது இன்வேரியபிளாக நீ கொஞ்சம் சிட்டிக்குள்ளே தான் வரணும் காலேஜுக்கு. வில்லேஜில் ரூரல் சைடில் காலேஜஸ் கொஞ்சம் கம்மி தான். அப்போது உங்களுக்கு ஒரு மிக்ஸ் வரும். அப்போது குழந்தைங்க தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கணும். அவங்க தான் அங்கேருந்து கொஞ்சம் எடுத்துக்கணும், சிட்டி மக்கள்லேருந்து, சிட்டி மக்கள் இவங்க கிட்டேருந்து எடுத்துக்கணும். இட் இஸ் அன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ். அதனால் நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது இவங்களுக்கு இல்லை, நான் எடுக்கிறேன், எனக்கு வேணும், எனக்கு சொல்லிக் கொடு. அந்த ஆர்வம்ங்கிறது குழந்தைக்கு வேணும். அடுத்தது ஒரு பெற்றோர், ஸ்பெஷலி ஒரு சாப்பாடு கூட இல்லை எனக்கு, அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்ல ஒரு பெற்றோருக்கு ஷூ ஹேர் கட் முக்கியம் இல்லை. அது பாவர்ட்டி. அது நம்ம அங்கே சுற்றி இருக்கிற ஆட்கள் தான் என்ன பண்ண முடியுமோ, எப்படி நம்ம அதை லிஃப்ட் பண்ண முடியும் தான் நம்ம பார்க்கணும். அதை நம்ம பேரண்ட்டை ப்ளேம் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு ஃபுட்டு தான் முக்கியம். அப்போ நம்ம ஆஸ் அ ஸ்கூல் ஆர் இல்லைனா பாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு என்ஜிஓ கிரியேட் பண்ணி இந்த மாதிரி கிட்ஸுக்கு இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் கொண்டு போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, எக்ஸாக்ட்லி அதை தான் நம்ம டெவலப் பண்ண முடியும். ஏன்னா யூ கேனாட் ப்ளேம் த பேரண்ட். பேரண்ட்டுக்கு பேசிக் நீட் இல்லை, அப்போ நம்ம தான் ஆஸ் ஒரு எலுமினையாக நம்ம அதை க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். மூணாவது கெரியர் கைடன்ஸ். அவங்க சொன்ன பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கூல்ஸ்லாம் இப்போ அது கொண்டு வந்துட்டாங்க. ஒரு கெரியர் பர்சன் ஒன்று போட்டிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே எல்லா சப்ஜெக்ட் பற்றி, முக்கியமாக ஒரு டீச்சருக்கு ஸ்டூடெண்ட்டோட இது தெரியுது, என்ன பெஸ்ட் பண்ணுறான், அதை வச்சு அவங்க வச்சு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரூரலோ சரி அர்பனோ சரி, டெஃபினெட்லி இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களோட கம்ப்ளீட் டெவலப்மெண்ட்டுக்கு, உங்களோட செல்ஃப் எஸ்டீமுக்கு, உங்களோட செல்ஃப் ஐடென்டிட்டிக்கு டெஃபினெட்லி முக்கியம். கண்டிப்பாக குழந்தைங்களுடைய முழு முதலான ஒரு ஆளுமை வளர்ச்சிக்கு, இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டில் நிறைய விஷயங்கள் பேசினாலும் கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பிளேஸ் எ பிக் ரோல் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபைனலி இப்போ தான் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு டாபிக். மேபி இந்த டாப்பிக்கோடு நம்ம இந்த ஹோல் வீக், இந்த ஹோல் சாப்டர் நம்ம க்ளோஸ் பண்ணலாம். இதை சொல்லாமல் க்ளோஸ் பண்ண முடியுமான்னு எனக்கும் இதாக இருக்குது. அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த பேண்டமிக் சீசனில் இதுதான் இப்போ வந்து பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எல்லோரும் இப்போ பாருங்கள் பார்த்துட்டு சடக்கு வருவாங்க. ஓகே, யூசேஜ் ஆஃப் த கேஜெட்ஸ், யூசேஜ் ஆஃப் த மீடியா ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா, இப்போ கையில் எல்லா குழந்தை கையிலையும் மொபைல் ஃபோன் வந்துருச்சு. இப்போ கிராமப்புற குழந்தைங்களாக இருக்கட்டும், நகர்ப்புற குழந்தைங்களாக இருக்கட்டும், இந்த கேஜெட்ஸை எப்படி பயன்படுத்துகிறாங்க? நீங்கள் பார்த்த அளவில் உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும். புதுசாக அப்படி ஜோடிச்செல்லாம் சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன பார்த்தீங்க அதை அப்படியே ஷேர் பண்ணி பார்க்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா எங்கள் கிராமப்புற பகுதியில் வந்து இந்த கோவிட் டைமில் அந்த குழந்தைங்களுக்கு மொபைல் அப்படின்னாவே ரொம்ப குறைஞ்ச அளவு பேரண்ட்டுக்கிட்ட தான் கையில் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கு வந்து எங்களால் கம்யூனிகேட்டே பண்ண முடியல. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த குழந்தைங்கள ஒவ்வொரு பேரண்ட்டுக்கிட்டேயும் அட்மிஷன் போடுறப்பயே கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கவங்ககிட்ட மொபைல் அந்த மாதிரி அவங்கள கொஞ்சம் வாங்க சொல்லிட்டோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 50 குழந்தைங்க இருக்காங்கன்னா ஒரு 20 மெம்பர்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. அவங்களுக்கு ஆன்லைனில் கொண்டுட்டு போயிட்டோம் கிளாஸை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மீதி இருக்க அந்த 30 குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நாங்கள் உள்ளே போயிட்டோம். அந்த குழந்தைங்கக்கிட்டேயே அவங்க வீட்டுக்கு போய் ஒரு பொதுவான இடத்துல போய் அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ எங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியுமோ அந்த கற்றல் இடைவெளிகளை குறைக்கிறதுக்கு வந்து உள்ளே அந்த குழந்தைங்கக்கிட்டேயே நாங்கள் போயிட்டோம். ஸோ அதில் வந்து என்னென்னா, அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும், என்ன கொடுத்தா அந்த குழந்தைங்களுக்கு ஈஸியாக கற்றுக்குவாங்க, என்னென்ன மாதிரி அந்த அவங்க அவுட்புட்டு என்ன கொடுக்கணும், இன்புட் என்ன கொடுக்கணுங்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் டிசைன் பண்ணணும். அது வரைக்கும் நாங்களும் மொபைல் அந்தளவுக்கு வெல்டுடெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு இப்படி கொடுத்தா அந்த குழந்தைங்க எப்படி அந்த எவால்யூவேஷன் எப்படி கொடுக்கலாம், அந்த குழந்தை கண்டென்ட் எப்படி கொடுக்கலாம், அது எல்லாமே யோசித்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தோம். இந்த டைமில் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். நாங்களே அப்பதான் சார் கத்துக்கிட்டோம், தொட்டு பார்த்தோம் அப்படின்றீங்க. கண்டிப்பாங்க சார். ஓகே, இப்போ இதை வந்து அறிமுகப்படுத்திட்டீங்க இல்லையா? அறிமுகப்படுத்திட்டோம். வேற ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. இப்போ நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்கள் இந்த பேண்டமிக் டைமில் வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக குழந்தைங்க வந்து ஆன்லைனில் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு
மொபைல் வந்து கடனாக கூட வாங்கி டியூவில் கூட வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க இதுக்காக போனாலே இப்போ என்ன செய்கிறாங்க குழந்தைங்க, மேம் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவீங்களா, நாங்கள் வீட்டில் இருந்தே படிச்சுக்கிறோம், அந்த மாதிரி அவங்க கொஷின் கேட்குறாங்க. அதே போல் பேரண்ட்டுமே வந்துட்டு, மேம் எங்கள் குழந்தைய இன்றைக்கி அனுப்ப முடியல, இன்றைக்கி என்ன ஹோம் இருக்குது, என்ன நடத்துனீங்க, அதை கொஞ்சம் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கும்போது அந்த குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை. அவங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆகட்டும், எல்கேஜி யூகேஜி ஆகட்டும், உள்ளே வந்தோடனே ஒரே அழுகை. அந்த அழுகையை நிறுத்துறதுக்கே எங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து நாங்கள் எழுத வச்சு அவங்க படிக்க வைக்கிறதுக்குள்ளே அந்த நாள் ஃபுல்லாகவே டைம் போயிடுது. அப்படி தான் இந்த சூழ்நிலையில் நடந்துட்டு இருக்கு. சொல்லுங்கள் சார். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துறதை பொறுத்தளவுக்குங்க, இது வந்து கேஜெட்ஸ் யூசேஜ், அதான் இந்த எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் வந்து காலத்தின் தேவைங்க. அந்த தேவை வந்து ரொம்ப அதீதமாக பயன்படுத்த நம்ம திணிச்சிட்டோமோ, இதில் எங்கேயாவது இங்கே வியாபாரமாக மாறிடுச்சோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஒரு சமயத்தில் வந்து டிவி பார்க்க விடாதீங்க, செல்ஃபோனை பார்க்க விடாதீங்க, அதை பண்ணாதீங்கன்னு சொல்கிற காலம் போயிங்க. இன்றைக்கி அதுவே நம்ம எஜுகேஷன் சிஸ்டமாக மாறிட்டோம். அது காலத்தின் தேவை கூட, அது நல்லதுங்கிறத அந்த மாணவனுக்கு புரிய வைக்க வேண்டிய கடமைங்க. இதை பொறுத்தளவுக்கு நான் அரசாங்கத்தினுடைய திட்டங்களையும் நான் கொஞ்சம் சில இதை சொல்லணும். இந்த இல்லம் தேடி கல்விங்கிறது பார்த்திங்கனாக்கா வீட்டுக்கே போய் அந்த கிராமப்புறங்களில் நோக்கி படையெடுத்தல் ஒன்றுங்க. இன்னொன்று நான் முதல்வன் ஒரு திட்டம். அந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமே கிராமப்புறத்தில் இருக்கிற திறமை படைத்த மாணவர்களை நகர்ப்புறங்களுக்கு கொண்டு வர்றது. தமிழ்நாட்டு சார்பில் வந்து இந்திய அளவில் உலக அளவில் திறமை படைத்தவர்களை வெளிக்கொண்டு வர்றதுங்கிறது தான் மிக முக்கியம். அந்த வாய்ப்புகளை எல்லாம் வந்து கிராமப்புறத்துலேயும் சரி நகரப்புறத்துலேயும் சரி மாற்றியே தீரணும், அதை பயன்படுத்தியே தீரணுங்க. இப்போ வாழ்வின் குறிக்கோள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அறம் பொருள் இன்பம் வீடு, இது 4 தாங்க குறிக்கோள். அறத்தின்படி வாழு, நேர்மையோட வாழு, அதன்படி பொருளை ஈட்டு சம்பாரி. இன்பம்ங்கிறது நீ மட்டும் வச்சு அனுபவிக்கிறதில்ல, இன்பம் பிறருக்கும் கொடுத்து இன்பம் பெற்றினா இந்த உலகமே உனக்கு சொர்க்கமாக மாறும். அதுதான் வீடு பேர் அப்படிங்கிறத மாணவர்களுக்கு திரும்ப திரும்ப நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயங்க. இன்னொன்று, பாடத்திட்டம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இது கல்வி தொலைக்காட்சிகளில் நிறைய வருது. அது வந்து கிராமப்புறங்கள்லையும் பயன்படுத்துகிறான், இங்கேயும் பயன்படுத்துகிறான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது போன டாப்பிக்கும் சேர்ந்த மாதிரி தான் நான் யோசிக்கிறேங்க. அந்த பாடத்தினுடைய பொருள் அடக்கம்ங்கிறத பார்த்தீங்கன்னாக்க, வலது பக்கத்தில் இருக்கிறத ஆசிரியர்கள் நாங்கள் பார்த்துக்குறோம், இடது பக்கத்தில் இருக்கிறத பெற்றோர்கள் நீங்கள் பாருங்கள். பொருண்மை அப்படின்னு சொல்லி பொருள் அடக்கம்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஒரே ஒரு இதுதாங்க. முதல்ல மொழி சார்ந்த அறிவு, அது 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரே கண்டென்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து சுலபமாக பெற்றோர் புரிஞ்சிக்க முடியும். மொழி சார்ந்த அறிவு, நீ என்ன மொழி பேசுகிற, உன்னுடைய பண்பாடு என்ன, கலாச்சாரம் என்னங்கிறது அந்த மொழியில் வருதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இயற்கை, வேளாண்மை, சுற்றுச்சூழல், இதை வந்து அனுபவித்து வாழ்கிறவன் தான் தமிழன்கிறத சிறப்பாக அவன் வந்து புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இயற்கையை விட்டு பிரிஞ்சு போனேன்னா வாழ்க்கை முடிஞ்சுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்தது பண்பாடு அப்படிங்கிற தலைப்புங்க. அந்த பண்பாடுங்கிறத பண்படுதல், இது தமிழருக்கே உரிய சிறப்பான குணம். எங்கே போனாலும் பண்பட்ட வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். 4வது இடம் வந்து கல்விக்கு கொடுக்குறாங்க. அந்த கல்வியை வச்சு தோண்டு உன்னுடைய ஆழப்புதைந்திருக்கிற திறமைகளை. அடுத்தது கலை அழகியல், புதுசாக படைச்செடு. அடுத்தது அரசு நிர்வாகத்துக்குள்ளே வா. அடுத்தது மனிதம் ஆளுமைக்குள்ளே வா. நம்மளுடைய உயரிய நோக்கமே மனிதத்தை ஆள்வது தான். அப்படிங்கும் போது இதை வந்து பெற்றோரும் புரிஞ்சுக்கலாம். இந்த தலைப்புகளை எல்லாம் வேறு எதையுமே அவங்க கற்றுக்க வேண்டாம், எதையுமே சொல்லிக் கொடுக்க வேண்டாம். ஆசிரியர்களாகிய நாங்கள் பார்த்துக்குறோம் அந்த விஷயங்களையெல்லாம். ஆனால் இந்த ஒரு கட்டமைப்புங்கிறது இந்த பொருளடக்கத்துக்குள்ளே வச்சுருக்காங்க அரசு. அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதன்படி தான் போகணும். எல்லாத்துக்குள்ளேயும் திறமை வந்து அதீதமாக புதஞ்சு கிடக்குது. அதை எடுக்கிற கருவியாக கல்வியை பயன்படுத்துங்க, முறைப்படுத்துங்க. இல்லை, கரெக்ட், நீங்கள் சொல்கிறீங்க, புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இதில் எந்த அளவுக்கு இந்த தொழில்நுட்பங்கள், நவீன சாதனங்கள் வந்து போயிட்டுருக்கு, அது எந்த அளவுக்கு இப்போ இந்த குழந்தைங்க இப்போ என்னவா பண்ணிகிட்டு இருக்காங்க, எப்படி அதை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது தான் நம்மளுடைய பேசிகிட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டமே டுவர்ட்ஸ் டிஜிட்டலைசேஷன் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கியூஆர் கோடு கொடுத்துட்றாங்க. ஆமாம் ஆமாம், ஸ்கேன் த கியூஆர் கோட் டு நோ மோர் அபவுட் த பிக்சரோ அது ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்துட்றாங்க. இப்போ உங்களுக்கு அதை பற்றி வேணும்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட அந்த கேட்ஜெட் இருந்தே ஆகணும். இல்லைனா யூ வில் நாட் நோ வாட் இஸ் இன் தட். இன்னொன்று, படிக்காத பெற்றோர்கள் அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஸ்கேன் பண்ணுறது, அந்த குழந்தைங்களுக்கு எப்படி அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ குழந்தைங்களுக்கு புரியலனா பெற்றோர்கள்ட்ட கேட்பாங்க, பெற்றோர்களுக்கும் புரியலனா எப்படி இது பண்ணுவாங்க. இது ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாக நான் பார்க்குறேன். யூஸிங் மோர் ஆஃப் டிஜிட்டல் கேட்ஜெட்ஸ். அப்போ என்ன ஆகுன்னா, இட் வில் டேக் லாங் டைம். ஒரு 5-6 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாருமே கற்றுக்கிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க.
ஆல்ரெடி நம்ம ஒரு 4-5 இயர்ஸ் தான் இதை யூஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ் அ கண்ட்ரி இன் இந்தியா வி நீட் டு ட்ராவல் மோர். ஜெனரலைஸ்டாக எல்லாமே யூஸ் பண்ணி எல்லாத்தையும் படிக்கணும் அப்படின்னா இன்னும் தேவைப்படுதுன்றீங்க நீங்கள். அதாவது உங்களுடைய இது நான் எப்படி தேவைன்னா புரிஞ்சுக்கிறேன்னா கம்மியாக இருக்குது, மோர் டைம் கம்மியாக இருக்குது. கேஜெட் யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எங்கே கம்மியாக இருக்குது? ரூரல் சைடா அர்பன் சைடா? கண்டிப்பாக ரூரல் சைடு. ரூரல் சைடு கம்மியாக. அன்பு நேயர்களே, இந்த தலைப்பை இதோட முடிய போகிறதில்ல. தொடர்ந்து நம்ம பேச போகிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுவதற்கு. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். அடுத்த வாரம் நாங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது ஜீவஜோதி கலைத்தொடரகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.